இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ மகாநதி சீரியலில் உண்மையிலே பரபரப்பாக தான் இப்போ கதை இப்போ போக ஆரம்பிச்சிச்சு. கொடைக்கானலுக்கு போனதுக்கு பிறகு இங்கே பார்த்திங்க அப்படின்னா காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில் இருந்த ஒரு நெருக்கமும் அதிகமாகிடுச்சு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை அதுக்கு மேலேயா அப்படிங்கிறத அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு இப்போ வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆனாலும் அவன் ஓப்பனாக நிவினை பற்றி சொன்னதும், நிவினுடைய இவங்களுக்கு இருந்த அந்த உறவு, அந்த காதல், அதை பற்றிலாம் சொன்னதெல்லாம் தாண்டி இப்போ அதெல்லாம் சொல்லி நிவின் மேலே இவங்களுக்கு எவ்வளோ அன்பு இருந்துச்சு, எந்த அளவுக்கு இவங்க மனசு உடஞ்சி சுக்குநூறாக போச்சுன்னு சொல்கிற அதே சமயத்தில் நிவினுக்கும் ராகினிக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு அநியாயத்துக்கு ஒரு மாஸ்டர் கிரிமினல் பிளான் ஒன்று இப்போ பசுபதி போட்டு விட்டார். என்ன பண்ணிட்டாச்சு, இப்போ நிவினை கடத்தி வச்சாச்சு. ராகவ் நிவினை போட்டு கன்னத்தில் தட்டுறாரு, அடிக்கிறாரு, வேணுன்னே அவ்வளோ தூரம் போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இதில் வேற பட்டு வேட்டி பட்டு சட்டையை கொடுத்து இப்போ உடனே ரெடி ஆகிட்டு வா, தாலியை வேற கட்டணுங்கிறாங்க. இதில் ராகினியும் வேற இல்லை, உடந்த வேற கட்டுறா தாலியை கட்டிதாண்டா ஆகணும், கட்டாய கல்யாணம்டா அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிவின் முடியவே முடியாது, என்ன நடந்தாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு இருக்க ஒரே பதிலாக என்ன பண்ணுவார்னு நினைக்கிறேன்னா, பசுபதி நாளைக்கு ப்ரோமோன் காமிக்கிறதுல என்ன காமிச்சாங்க அப்படின்னா தலையில் ஒரு துணியை போட்டு தரன்னு இப்போ காவேரியை இழுத்த ஒரு ஏரிக்கரை ஒன்று நதிக்கரை ஓரமாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ தண்ணி ஓட ஓரமாக வந்துட்டாங்க. அங்கே வச்சு இப்போ இவங்களை இப்போ கொண்டுடுவேன், நீ இப்போ நான் காவேரியை பார்த்துக்கோ, வீடியோ காலில் காமிக்கிறேன், காவேரி உயிரோடு இருக்கணும்னு நீ நினச்சேன்னா நீ என் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டணும் அப்படின்னு பசுபதி மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இப்போ அந்த சமயத்தில் வேறு காவேரியை தேடி விஜய் சேர்ந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு முன்னாடி தாலியே ஏறி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ராகினிக்கும் இவருக்கும் நிவினுக்கும் கல்யாணம் முடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஆனால் இதில் லீகாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, சட்டப்படி இது எந்த அளவுக்கு ஒரு நியாயமாக இருக்க முடியும். இவங்க கல்யாணம் பண்ணிட்டா உடனே இவர் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால் நான் கல்யாணம்லாம் பண்ணல, எனக்கு கட்டாயம்லாம் படுத்தாங்கன்னு சொல்லி முடிக்கலாம். ஆனால் அப்படி கொண்டு போகாமல் கதையை எப்படி கொண்டு போக போகிறாங்கிற ஒரு கேள்வி முக்கியமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை போகிற விதத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அப்படி ஒரு வேளை கல்யாணம் ஆயிடுச்சு நிவினுக்கும் ராகினிக்கும்னா அதை எப்படி நான் ஏற்றுக்க போகிறீங்க? ஏன்னா சில பேர் நிவின் காவேரி திருப்பி சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு அப்படின்னா ஓகே, இதுக்கப்புறம் நிவின் ராகினி வாழ்க்கை ஒரு தனியாக போகும், விஜய் காவேரி தான் அடுத்து இப்போ மெயினான ஜோடி, அவங்களுடைய காதல் எப்படி வரப்போகுதுங்கிறதான் கதையில் முக்கியமான விஷயமா இருக்க போகுதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு